வெல்கம் டு நிசா கிச்சன். நம்ம சேனலில் மாட்டு வால் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாட்டு வாலை வாங்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து இது கூடயே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2யுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் லைட்டாக வதங்கினா போதும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கழுவி வச்ச அந்த கழுவி வச்ச கறியை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி நான் ஒரு 10 விசில் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து அதோட நம்ம சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக நல்லா 10 விசில் வர வரைக்கும் நல்லா நான் வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துருச்சு. இது கூட நம்ம மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வால் சூப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.